ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனு வியூஸ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, சின்ன தக்காளின்றனால 2, பெருசுனா 1 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. கத்திரிக்காய் வந்து செய்யும்போது கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே கட் பண்ணி போட்டிங்கன்னா கருப்பாயிரும். அதனால் அப்படி எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் தான் கட் பண்ண போகிறேன். இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி போதும். குழம்பு பொடி 3 ஸ்பூன். இது நாங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ பட்டனில் தர வீடியோ லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வத்தத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட 2 வெந்தயம் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது சேர்ந்தே வெந்துடும். அப்படி கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணலை, முக்கால்வாசி கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றாவே வேகட்டுன்றதுக்காக தான் தக்காளி போட்டோடனே கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இது நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சைடில் மசாலா போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். புளி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வதக்கும் போது போட்டது தான், அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் போடுறோம். மூடி வச்சுருவோம். கொதிக்கட்டும் நல்லா. குழம்பு இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு, தக்காளி குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த புளிப்புக்கு, இந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் போடுறோம். கொஞ்சமாக போட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு
காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரமாக நல்லா இருக்குது. நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.